2 விஷயம் தான். ஒன்று கிளைமேட், இன்னொன்று டூரிசம் க்ரௌட். எலெக்ஷன் முடிஞ்சு 3 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே, சண்டே எந்த க்ரௌடுமே இல்லை. கொடைக்கானலுக்கு க்ரௌடு ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. ஸோ ஒரு ஆஃப் சீசன் போல் ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம ஊர் இப்போது. கிளைமேட் பொறுத்தளவுக்கு ஹெவி, அதிகப்படியான வெப்பம். அந்த மழை பத்தலை. அந்த 2 நாள் மழை வந்து நம்ம ஊருக்கு பத்தலை. அதிகப்படியான வெப்பம் நிலவ ஒரு சூழ்நிலை. வேறு மாதிரி ஒரு ஹீட். இதுதான் இப்போ ஒரு கண்டிஷனாக இருக்குது. எப்போயுமே ஏப்ரல், மந்த் ஆஃப் ஏப்ரல், இந்த வீக் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் திளைக்கும் கொடைக்கானல். என்ன ரீசன் தெரில. இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குது. அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு 2 எக்ஸாம் பேலன்ஸ். மேபி அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஆகையால் கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொடைக்கானல் இந்த வருஷத்துக்குள்ளே கொண்டு போக முடியல. டூரிசம் பேஸ்டு கொடைக்கானல் எல்லாமே மற்றொரு ஆஃப் சீசன் போல் தான் இப்போ திகழுது. மேபி இந்த சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த் ஆஃப் ஏப்ரலோட 4 வாரம், மந்த் ஆஃப் மேல ஒரு 4 வாரம், 8 வாரம் தான் அந்த சம்மர் ஹாலிடே சீசன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஆல்மோஸ்ட்டு 3 வாரம் ஏப்ரலில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எந்த ஒரு சக்ஸஸ் இல்லாமல். அடுத்து மே மந்த் மட்டும்தான் இருக்குது. சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது இல்லையா, தேர்தல் விதிமுறை இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்க சூழ்நிலையில் அண்டை மாநில மக்கள் வரத்துன்றது சுத்தமாக கிடையாது. கொடைக்கானல் எப்போதும் போல் ஒரு ஆஃப் சீசன் மாதிரி தான் ஒரு தென்படுது அப்படின்னு தான் சொல்லலாம் நம்புவேன். ஸோ ஹாட்டு கிளைமேட்டோட டூரிசம் க்ரௌடு கம்மியான ஒரு கொடைக்கானல் அப்டேட் இன்றைக்கி. ஃப்யூச்சரில் மேபி இது மாறலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. அன்புடன் உங்கள் அன்பு அப்பாஸ், கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக.